ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோ பதிவு நம்ம மாடி தோட்டத்தில் இருக்கிற செடிங்களையோ சரி, நம்மளையும் ரொம்ப தொல்லை பண்ணக்கூடிய நிறைய பேர் இருக்காங்க. அதில் ரொம்ப முக்கியமான 3 பேரை பற்றி இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்கலாம். மற்றவங்கள பற்றி அடுத்தடுத்த வர வீடியோஸில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சங்கு பூச்சின்னு சொல்கிறோம் இல்லையா, மண்ணுங்களில் இருக்கக்கூடிய நத்தை. அடுத்ததான் ட்ரெயின் பூச்சி. அப்புறம் முக்கியமானது எறும்பு. எறும்பு வந்தாலே நம்ம கார்டனில் தேவையில்லாத பூச்சிங்களை கொண்டு வந்து விட்டுரும். இவங்க 3 பேரையும் எப்படி விரட்டலாம், ரொம்பவே நம்ம கார்டன்லேருந்து அவங்கள துரத்தி அடிக்கிறதுக்கு என்ன செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். இந்த 3 பேருமே நம்ம கார்டனில் தேவையில்லாத வேலை செய்கிறவங்க தான். ஒன்று பார்த்திங்கன்னா, இந்த நத்தை எல்லாமே மண்ணில் இருக்கக்கூடிய விதைகள், முக்கியமாக நாற்றுங்கள் எல்லாம் கடித்து அந்த இலையே இல்லாமல் பண்ணிடும். வர துளிர்கள் எதுவுமே காணாமல் பண்ணிடும். மேலே ஒவ்வொரு இலைங்களுக்கு மேலேயும் ஏறி நின்றுட்டு மொத்தத்தையும் காலி பண்ணுறாள் அந்த நத்தை தாங்க. அதுக்கப்புறம் ட்ரெயின் பூச்சி பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு அன்ஈஸியாக இருக்கும்னு சொல்லலாம். ஒவ்வொரு தொட்டிலையும் அதிகமாக இருக்கும் பொழுது நம்ம போடுற விதைகள் நிறைய இடத்துல காணாமல் போயிடும். எறும்பு கூட இதே வேலை தாங்க பண்ணோம். நம்ம கீரை விதைலாம் போட்டோம்னா முளையிலன்னு வெயிட் பண்ணிகிட்டு இருப்போம். பார்த்திங்கன்னா அங்கே விதையே இல்லாமல் இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு இந்த எறும்பு விரட்டுறதுக்கு கீரை போடும்போது கொஞ்சமாக சாம்பல் கலந்து தூவி விடுவோம். இந்த மாதிரி செய்யும் பொழுது எறும்புகள் தொல்லை இருக்காது. அடுத்ததான் இந்த நத்தையும் அட்டைப்பூச்சியும் இதே மாதிரி தாங்க பண்ணோம். முக்கியமாக இதில் சிலதுன்னு பார்த்திங்கன்னா நமக்கே அலர்ஜி தரக்கூடியது. மழை காலத்துலேயும் பனி காலத்திலும் ரொம்ப அதிகமாக இருக்கும். இந்த ஈரப்பதம் தொட்டிங்கள் எங்கெல்லாம் இருக்கோ அங்கே பார்த்திங்கன்னா இந்த சங்கு பூச்சிகள் அதிகமாக இருக்கும். ஏன்னா ஈரப்பதத்துக்கு தங்கி போயிடும். நம்ம மூடாக்கெல்லாம் போட்டு வச்சுருக்கோங்க பார்த்திங்கன்னா அந்த இலைங்களுக்கு அடியில் ஈரப்பதம் அதிகமாக இருக்கும் பொழுது இந்த மழை காலத்துக்கு கண்டிப்பாக அங்கே அவங்க குடியேறி இருப்பாங்க. முடிஞ்ச அளவுக்கு தேவையில்லாத பொருட்களை தொட்டிங்களுக்குள்ளே வைக்காதீங்க. அப்புறம் தொட்டிங்க சின்ன சின்ன தொட்டிங்கெலாம் வைப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி இடத்துல அந்த தொட்டிங்களை தூக்கி பார்த்திங்கன்னா கீழே இருக்கும். இந்த நத்தை ஒன்று வந்தால் போதுங்க, நிறைய பறவையிடம் நம்ம மாடி தோட்டத்தில். ஒரே ஒரு நம்ம மண்கலவையில் சரி இல்லை வாங்கிட்டு வர செடியிலேருந்து தொத்திக்கிட்டு வந்தால் கூட நம்ம கார்டனில் இந்த நிறைய உற்பத்தி பண்ணிடும். ஒரு நாளைக்கு மேக்ஸிமம் அவ்வளோ உற்பத்தி பண்ணோமா, முடிஞ்ச அளவுக்கு வரும்பொழுதே அதை நம்ம கிளியர் பண்ணிட்டோம்னா அடுத்தடுத்து நம்ம மற்ற எல்லா தொட்டிங்களுக்கும் பரவாமல் இருக்கும். நம்ம இந்த ட்ரெயின் பூச்சின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அது ஓரளவுக்கு நம்ம தோட்டத்தில் இருக்கிற எறும்புங்களை சாப்பிட்டாலும் ஆனால் அதிகமாகும் பொழுது பார்க்குறதுக்கே நல்லாவும் இருக்காது. காலையில் நம்ம தோட்டத்துக்கு போகிறோன்னா தரையில் அங்கேயும் இங்கேயும் ஓடிட்டுருக்கும். அந்தளவுக்கு ஒரு நீட்னஸ் இருக்காது. நிறைய வேலை பார்க்கக்கூடியவங்க தான் இவங்களும். செடிங்கள்லாம் திடீர்னு பார்த்திங்கன்னா நல்லா இருக்கும், தண்டு அழுகி போயிருக்கும், இலைங்களே காணாமல் போயிருக்கும். இந்த மாதிரி வேலைலாம் பண்ணியிருப்பாங்க. முடிஞ்ச அளவுக்கு இவங்க 3 பேரையும் விரட்டுறதுக்கு நான் என்ன மாதிரி கேர் கொடுக்குறேன், என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ரொம்ப முக்கியமாக வீட்டில் இருக்கக்கூடிய பழைய சாதத்தோட கஞ்சி, நம்ம சாதம் வடிக்கிறோங்க இல்லையா, அந்த கஞ்சி தண்ணியை எடுத்து ஒரு வாரத்துக்கு மேலே நல்லா நொதிக்க வச்சுக்கோங்க. நொதிக்க வச்சுட்டு கொஞ்சமாக பட்டை, கிராம்பு இதை போட்டு நீங்கள் வச்சுட்டு ஒரு வாரம் கழித்து ஒரு டம்ளர்லேயே எதுலையாவது நீங்கள் ஊற்றி வச்சா கூட இந்த நத்தைங்கள் என்ன பண்ணணும்னா அந்த ஸ்மெல்லு ஹெவியாக இருக்கும், அது கூட உள்ளே விழுந்து கிடக்கும். அந்த தண்ணியிலே விழுந்து இறந்து போயிருக்கும். அதை எடுத்து நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். அடுத்ததாக இந்த புளிப்பான இருக்க ஸ்மெல் இருக்குது பார்த்தீங்களா, ஒரு திராட்சை நம்ம சாப்பிட்ட அந்த தோல் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் ஒரு 3 நாளைக்கு நல்ல ஒரு தண்ணியில் போட்டு ஊற விட்டுருங்களேன். ஊற விட்டுட்டு நீங்கள் அதை கூட எடுத்து வந்து வச்சிங்கன்னா அந்த புளிப்பு ஸ்மெல்லுக்கு அந்த நத்தைங்கள் ரொம்ப ஈர்த்து அதில் விழுந்து கிடக்கும். இது மாதிரியும் நீங்கள் பண்ணலாம். இல்லை மொத்தமாக நான் ரிமூவ் பண்ணணும், என்னுடைய கார்டனில் நிறைய இருக்குது அப்படின்னிங்கன்னா இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நம்ம புகையிலைன்னு சொல்லுவோம் இல்லையா, வெத்தலை பாக்குக்கெல்லாம் போடுவாங்க, அப்போது அந்த புயலை தாங்க. இந்த புயலையை ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கோங்க. நிறைய இருக்குன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் செஞ்சுக்கலாம். நான் ஒரு 1/4 கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கிட்டு இது கூட ஒரு துண்டு பட்டை எடுத்துக்கோங்க. அடுத்ததாக கிராம்பு ஒரு 3 எடுத்துக்கிறேங்க. இதை எல்லாத்தையும் நல்லா புருவாக கட் பண்ணி எடுத்துக்கிறீங்களோ இல்லை தட்டி போட்டாலும் சரி, நல்லா நான் தூள் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த புகையிலை மட்டும் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த 3த்தையுமே 1 டம்ளர் தண்ணி அளவுக்கு நான் போட்டு ஒரு நாள் முழுக்க ஊற விடுங்க. வேறு எதுவுமே தேவையில்லை. எறும்புங்களுக்கும் சேர்த்தே ஸ்ப்ரே பண்ணணும் அப்படின்னும் பொழுது கொஞ்சமாக மஞ்சள் தூள், வீட்டில் நீங்கள் அரைச்ச மஞ்சள் தூளாக இருந்தால் ரொம்ப பெஸ்ட்டு, அதை கூட நீங்கள் சேர்த்து ஊற விட்டுருங்க. ஒரு நாள் முழுக்க ஊறட்டும். அதுக்கப்புறம் எடுத்து நம்ம தண்ணி நீங்கள் வடிகட்டி ஸ்ப்ரே பண்ண போகிறீங்க அப்படின்னா எல்லா விதமான செடிங்களுக்கு மேலேயும் தாராளமாக ஸ்ப்ரே பண்ணலாம். இல்லை நீங்கள் மண் பகுதியில் ஊற்றுறீங்க அப்படின்னா நீங்கள் எதுவும் தண்ணி கலக்காமல் அதிகப்படியான நத்தைங்களும் இந்த ட்ரெயின் பூச்சி இருக்குது அப்படின்னா நீங்கள் கொடுத்தீங்கன்னா க்யூர் ஆகிடும். இந்த ட்ரெயின் பூச்சின்றது ரொம்ப பெருசாக இருந்ததுன்னா அவ்வளோ சீக்கிரத்தில் போகாது. நம்ம அதை மேனுவலாக தாங்க ரிமூவ் பண்ணி ஆகணும்.
இப்போ நம்ம தட்டி போட்டு வச்சிருக்கிறது எல்லாமே ஒரு டம்ளர்ல நல்லா ஊற வச்சிருக்கேன். ஒரு நாள் முழுக்க நல்லா ஊறும்பொழுது நான் இப்ப கலக்கி விட்டுட்டேன். அந்த அளவுக்கு டார்க் கலரா இருக்கும். இத நீங்க அப்படியே டைரக்ட்டா யூஸ் பண்ணலாம். ரொம்ப கொஞ்சமா யூஸ் பண்ணுங்க. இல்ல நீங்க தண்ணி கூட மிக்ஸ் பண்றீங்க அப்படின்னா, இந்த 1 கப் அளவு பார்த்தீங்கன்னா, ஒரு 50 கிராம் அளவுக்கு இருக்கு. நான் 1 லிட்டர் தண்ணீல நான் மிக்ஸ் பண்ணிட்டு, எல்லா செடிங்களுக்கு மேலேயும் மண் பகுதியில முக்கியமா குடுங்க. இலைங்களுக்கு அடியில, இந்த மாதிரி இடத்துல நீங்க குடுங்க. எந்த நேரத்தில குடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தீமை செய்யக்கூடிய பூச்சிகள் நம்ம கார்டனுக்கு எப்பொழுதுமே நைட் டைம்ல தான் வருவாங்க. வெயில் தாழ்ந்து ஒரு 5லிருந்து 6 மணி போல இருக்கு இல்லையா? அந்த நேரத்தில நீங்க குடுத்துட்டு வாங்க. ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னா, இந்த அளவுக்கு புகையில எடுத்துக்கோங்க. இல்ல என்னுடைய கார்டன்ல கொஞ்சமா இருக்குன்னா, நம்ம கையில பிச்சு எடுக்கிற அளவுக்கு கொஞ்சமா எடுத்துக்கோங்க. ரொம்ப தேவையில்ல. இப்ப பார்த்தது எல்லாமே நம்ம கார்டன்ல நெறைய இருக்கு. வந்ததுக்கப்புறம் செய்யக்கூடியது. நம்ம கார்டன்ல வராமலே இருக்கிறதுக்கு என்னலாம் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாங்களா? ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம கார்டன்ல ஒரு செடி வாங்கிட்டு வரோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அத நீங்க தண்ணீல வச்சு பாருங்க. ஏதாவது பூச்சிங்கள் ஏதாவது இருந்தா கூட அந்த தண்ணிக்கு மேல வந்துரும். அத பார்த்துட்டு நீங்க ரிமூவ் பண்ணிடலாம். அது நத்தையா இருக்கலாம், அட்டையா இருக்கலாம். அதுக்கப்புறம் நீங்க தொட்டியில செடி வைங்க மண் கலவையில. முக்கியமா இந்த டிப்ஸ ஃபாலோ பண்ணுங்க. அடுத்ததா கார்டன்ல ரொம்ப அதிகமா தண்ணி இருக்கிற மாரி பார்த்துக்காதீங்க. தொட்டிலையா இருக்கட்டும், இல்ல மண் தரையில கூட தொடர்ந்து நம்ம தண்ணிகள் ஊத்திட்டே இருப்போம் இல்லையா? அந்த மாரி இல்லாம, கொஞ்சம் ஒரு நாளைக்கு காய விட்டுட்டு, அடுத்த நாள் வந்து செடிங்களுக்கு தண்ணி விடுற மாரி இருந்தா, மேல் வந்து காய்ஞ்சிருக்கும். கீழ ஈரப்பதம் எப்பொழுதுமே இருந்துட்டே இருக்கும். இத நீங்க ஃபாலோ பண்ணுங்க. ரொம்ப முக்கியமா கொக்கோ பீட் நம்ம மாடி தோட்டத்தில வெயிட் கம்மியாக்கிறதுக்காக யூஸ் பண்ணுவோம். அப்படி இருக்க அந்த கொக்கோ பீட்ட முழுக்கமே நம்ம செடி வைக்கும்பொழுது, இந்த மாதிரி பிரச்சனைகள் நானும் சந்திச்சிருக்கேன். அதுக்காக தான் உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். கொக்கோ பீட்ட ஓரளவுக்கு நார்மலா நீங்க யூஸ் பண்ணுங்க. ஆல்ரெடி அத பத்தியும் தனியா வீடியோஸ் குடுத்துருக்கேன். அத உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் குடுக்குறேன். உங்ககிட்ட சாதம் வடிக்க மாட்டீங்க. நாங்க குக்கர் ரைஸ் தான் வைப்போம் அப்படின்றீங்கன்னா, அரிசி கழுவுற தண்ணி இருக்கு இல்லைங்களா? அத கூட நீங்க 1 வாரத்துக்கு நல்லா புளிக்க வையுங்க. இந்த பட்டை, கிராம்பு இத நல்லா நுணுக்கி போட்டுக்கோங்க. போட்டுட்டு 1 வாரத்துக்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க மண் பகுதியில முக்கியமா குடுத்து விடுங்க. இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்காது. வாரத்துக்கு 1 முறை கூட குடுக்கலாம். எறும்புகள் அதிகமா இருக்கும் பொழுதோ இந்த மாதிரி பூச்சிகள். அதே நீங்க புகையில சேர்க்கிறீங்க அப்படின்னா, 15 நாளைக்கு 1 முறை குடுத்தாலே போதும். ரொம்ப குடுக்க வேணாங்க. நத்தைங்களுக்கு இன்னும் சுத்தமா பிடிக்காத ஒண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, முட்டையோட ஓடு. முட்டையோட ஓட நீங்க காய வச்சுக்கோங்க. நல்லா நிழலான இடத்துல பொடிச்சு வச்சுட்டு, அத உங்க மண் பகுதியில செடிங்களுக்கு கலந்து விடுங்க. நம்ம முட்டையோடு எந்த அளவுக்கு கலந்து விடுறோமோ, தேவையில்லாத பூச்சிகள் வராது. முட்டைய அப்படியே நம்ம பாயில் பண்ணிட்டு கொண்டு வந்து அந்த ஈரத்தோட போடக்கூடாது. நல்ல நிழலான இடத்துல காய வச்சுட்டு பவுடரா ஆக்கிக்கோங்க. கொஞ்சம் ரொம்ப பவுடர் வேண்டாம். ஒரு பீஸா இருக்கிற அளவுக்கு நீங்க எடுத்துக்கிட்டு, கொரப்பா கூட நீங்க வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி எடுத்துட்டு போட்டு விடுங்க. அந்த நத்தையோட ஸ்கின்ல படும்பொழுது அதுக்கு அலர்ஜி மாதிரி. முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி பாருங்க. அப்போ இந்த 3 பேரையும் உங்க கார்டன்ல இருந்து வெளியேத்தறதுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோல நான் உங்கள மீட் பண்றேன். தேங்க் யூ. பாய் பாய். ஹேவ் எ பிளசன்ட் டே.